கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்யார் பாலு. தல அஜித் அப்படின்னு ஒரு பேர் வந்தது தீனான்னு ஒரு படத்தில் தான். ஒரு மகாநதி சங்கர் சொல்லுவாப்புல தலை அப்படின்னு. தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. அந்த தலைன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பெரிய வைரலாகி அந்த படமும் பார்த்தீங்கன்னா தீனா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்தை இயக்குனர் ஏஆர் முருகதாசன் உங்களுக்கே தெரியும். முதல் படம் அஜித் வேற ஒரு படத்தில் நடிச்சிருந்த சமயத்தில் அவரை நான் மீட் பண்ண போனப்போ, சார் நீங்கள் முருகதாசன் ஒரு புது டைரக்டர் வந்திருக்காரு, ஒரு இன்டர்வியூ பண்ணலாமே அப்படின்னாரு. தாராளமாக பண்ணுறேன் சார் அப்படின்னோடனே அவர் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. அந்த ஃபோன் பண்ணும்போது அவர் சாரே சொல்லிட்டாரா, நீங்கள் வாங்க சார். அப்புறம் என்ன சார் நான் வரட்டமான்னாரு அவர். இல்லை நானே வரேங்கன்னு சொல்கிறேன். இது 2000 சம்பவத்தில். அப்போ விஜயம் சினி கம்பைன்ஸ் தான் அந்த படத்தை எடுத்தாங்க. கார்த்திகேயன் தான் ப்ரொடியூசர். அந்த ஆஃபீஸ் எங்கே இருந்ததுன்னா பாண்டி பஜார் ரத்னா ஃபேனஸும் பேக் சைடில் இருந்தது. கோபாலகிருஷ்ணா ரோடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே இருந்தது. அங்கே தான் போயிட்டு முதல்ல முருகதாஸை மீட் பண்ணேன். முருகதாஸ் மீட் பண்ணோடனே படத்தை பற்றியும் அஜித் சாரை பற்றியும் பல விஷயங்கள் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அது ஒரு மிகச்சிறந்த பேட்டியாக வந்தது. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அஜித்தும் முருகதாஸும் ஏன் இணையலை, அடுத்து அஜித் ஏன் முருகதாஸ் கால் ஷீட் கொடுக்கல அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் பல பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும், கேள்வியாக இருக்கும். ஆக்சுவலாக தீனாவே பார்த்திங்கன்னா முருகதாஸ் விஜய்க்காக பண்ண படம் அது, கதை அது. அப்போது பார்த்திங்கன்னா விஜயும் ஒரு பெரிய பீக்கில் இருக்கார். அவரை அணுகி கதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தவிச்சுக்கிட்டு இருந்தபோது தான் பார்த்திங்கன்னா எஸ் சூர்யா அவர் பார்த்துட்டு இதை அஜித்துக்கு மிக பொருத்தமான கதை இது, நான் சொல்லி விட்றேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரே சிட்டிங்கில் இந்த கதையை கேட்டவுடனே ஓகே பண்ணி அஜித்துடைய நண்பர் கார்த்திகேயன், யார் அவர் கார்த்திகேயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜோடைய மேனேஜராக இருந்த பழனிசாமியோடைய மகன். அவருக்கே தான் திரும்பவும் அட்டகாசன் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. இவங்க ரெண்டு பேரும் அஜித்தும் அவர் பள்ளி நண்பர்கள், பள்ளி தோழர்கள். அது ஒரு பின்னாடி வேற கதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் ரமணான்னு ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு. விஜயகாந்தோடைய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆகுது. அந்த படம் அப்படியே தெலுங்குல சிரஞ்சீவி பண்ணுறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆகுது. ஹிட் ஆன பிறகு முருகதாஸ் ஒரு டாப் 5 டைரக்டரில் ஒருத்தராக வராரு. வந்த பிறகு ஏன் இவர் மறுபடியும் அஜித் கூட படம் பண்ணல அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் பார்க்குறவங்களாம் சொல்றாரு, நான் அஜித் சாருக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், சீக்கிரம் 2 பேரும் நம்ம அவங்க ஜாயின் பண்ணி விடாங்க 2 பேரும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. முருகதாஸ் மீது அஜித்துக்கு மிகப்பெரிய கடுப்பை உண்டாக்கிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுங்களா? முருகதாஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் படம் பண்ண போறேன், அதுக்கு கோ டைரக்டரா யாராவது எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் வேணும் அப்படின்னு நண்பர்கள் வட்டாரத்தில் தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்றாரு. சொன்ன பிறகு ஒரு 4-5 பேர் வராங்க. அதுல ஒருத்தர் வராரு. அவருக்கு ஸ்டோரி நாலேஜ் அதிகமா இருக்குது. இதை முருகதாஸ் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு சார் ஒரு கதை இருந்தா சொல்லுங்க அப்படின்றாப்புல. அவர் ஒரு கதையை சொல்றாரு. சொன்ன உடனே சார் பக்கா கதை, இது பிரமாதமாக இருக்குது, நான் அஜித் சாரோட கால் ஷீட் வச்சுருக்கிறேன், அவருக்கு தான் படம் பண்ண போகிறேன், இந்த கதை அவருக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்கும், டைட்டில் கார்டில் உங்கள் பேரை போட்டுடுறேன், இந்த கதையை அஜித் சாருக்கு தகுந்த மாதிரி பல இதில் டெவலப் பண்ணோம், நீங்கள் என் கூடவே இருங்க, ஸ்டார்ட் ஆகணுன்னு நீங்கள் தான் கோ டைரக்டர்னு. அந்த கதை சொன்னவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா அவர் கோடம்பாக்கத்தில் பல போராட்டங்களை சந்திச்சுட்டு அசிஸ்டண்டாக இருந்து அசோசியேட் ஆகி கோ டைரக்டர்னா ஏறக்குறைய டைரக்டர் மாதிரி தான். அது பல பேருக்கு தெரியாது. அவர் ஒரு படம் பண்ணணும்னு அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தன்னுடைய கதை ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட போது டைட்டில் கார்டில் தன்னுடைய பேர் வருது. அதுவும் ஒரு பெரிய ஹீரோ, அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோவுக்கு தன்னுடைய கதை வருதுன்னு ஒரு வாரம் அந்த கதை சம்பந்தமான டிஸ்கஷனில் அந்த டைரக்டருக்கு, அது போனார்களே கோ டைரக்டருக்கோ முருகதாஸுக்கோ சின்ன டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷனில் முருகதாஸ் பெரிய இன்வால்மெண்ட்டே இல்லாமல் அதை பேசலாம், இதை பேசலாம், அதை பேசலாம், இதை பேசலான்ட்டு 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த கோ டைரக்டர் ஜாயின் பண்ணார் பாருங்க. அவரை கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கழட்டி விடுறாரு. கழட்டி விட்டோன்னே இவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளை கழட்டி விடுறாருன்னொன்னே அவர் கொஞ்சம் தன்மானமான ஆள், ரைட் ஓகேன்ட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே அவர் வழக்கம் போல் எங்கேயோ அசோசியேட் கோ டைரக்டர் வேலை கிடைக்குமா இல்லை சினிமாவுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வருது. அந்த படத்தோடைய ஒன்லைனும் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பேர் அதிர்ச்சி ஆகிறார். அவர் அதிர்ச்சியாகி சம்மந்தப்பட்ட முருகதாஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு.
சார் இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. முருகதாஸ் என்னங்க நியாயமான்ற, இல்லை இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற படம் வந்து என்னுடைய கதை அப்படின்றாரு. சார் இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, நீங்கள் ஃபோனை வைங்கன்றாரு. அந்த படம் என்ன படம்னா விஜய் நடித்த கத்தி. இப்போ இந்த கோ டைரக்டராக வந்து கதைக்காக வந்து கேட்டார் பாருங்க, இவர் வேறு யாரும் இல்லை, கோபி நயினார். நயன்தாரா வச்சு அறம்னு ஒரு படம் எடுத்தவர். ஏன்னா இவர் சொன்ன அஜித்துக்காக சொன்ன அந்த கதை வந்து அப்பட்டமாக அப்படியே தூக்கிட்டார் முருகதாஸ். இவர் ஏறாத படிக்கட்டு இல்லை, போகாத சங்கம் இல்லை, கொடுக்காத கம்ப்ளைண்ட் இல்லை. இவர் வந்து ஒரு சின்ன கூழாங்கல். அங்கே பார்த்தீங்கன்னா முருகதாஸ், விஜய், அது இது லைக்கா அப்படின்னு ஒரு பெரும் மலை. அந்த மலையை தூக்கி தூக்கி இந்த கூழாங்கல்ல எரிஞ்சால் என்ன பண்ண முடியும்? கூழாங்கல் தான் ரிட்டர்ன் ஒன்றா இல்லை காணாமல் போனோம். அதே சமயம் இவருடைய கூப்பாடு வந்து பல தரப்பில் கேட்க ஆரம்பிக்க இந்த விஷயம் வந்து நயன்தாரா காதுக்கு போகுது, அஜித்துடைய காதுக்கும் போகுது. ஏன்னா அஜித் வந்து உண்மையிலேயே வந்து முருகதாஸை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு ஒரு இதில் இருந்தார். இந்த கதை திருட்டு விவகாரம் வந்தோடனே பயங்கர கடுப்பாகி போய் சம்மந்தப்பட்ட விசாரித்தோடனே இது கோபி நயனாருடைய கதை தானே, அப்படியே முருகதாஸை கட் பண்ணி விடுறாரு வேணாம் அப்படின்ட்டு. சைமல்டேனியஸாக வந்து நயன்தாராவுக்கு போனோடனே அந்த கோபி நயனாரை கூப்பிட்டு இந்த அம்மா வந்து வாங்க நீங்கள் சொல்லுங்கள் உண்மைதானா, அந்த ஸ்கிரிப்ட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் பார்த்தோன்னே அப்படியே கத்தி படத்தோட கதை அவங்க ஆடி போயிட்டு, சரி சார் வேறு ஹீரோவுக்கு ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டு, ஏன் அதாவது வந்து கோடம்பாக்கத்தில் சந்து முந்தெல்லாம் தன்னை விரட்டி அடிக்கிறப்போ ஒரு கதாநாயகி வந்து தன்னுடைய கதையை அங்கீகரித்து ஒரு கதை திருட்டு நடந்ததை வந்து உள்ளார்த்தமாக வந்து உணர்ந்துக்கிட்டு அது மேலே வந்து அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து இப்படி போராடுறானே அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் ஹீரோவோட கால் ஷீட்டும் வாங்கி தரேன், நீங்கள் ரெடி ஆகணுன்னே ஒரு ஹீரோவுக்கு பண்ண கதையை என்ன பண்ணார், டக்குன்னு வந்து ஹீரோயினுக்கு அதாவது வந்து கதையின் நாயகியாக மாற்றிட்டார். அந்த கதை அதுதான் அறம். அந்த படம் தான் வந்து நயன்தாராவுடைய கேரியரில் கதையின் நாயகியாக கொண்டு வந்து 3 கோடி ரூபா சம்பளம் அதன் பிறகு தான் நயன்தாராவுடைய கேரியரில் ஏறிச்சு. அந்த கோபி நயனார் வந்து அதன் பிறகு அறத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சில படங்கள் பண்ணார். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த முருகதாஸ் அஜித் கூட்டணி ஏன் இணையலை அப்படின்னு சொல்கிறப்போ இந்த விஷயம் கடுப்பாகி போய் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கதை திருட்டு சம்பவம் நடந்தது. அது வந்து இல்லவே இல்லை, அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னு தலைகீழ தண்ணி குடித்தார் முருகதாஸ். அதுக்கப்புறம் அவரும் ஒரு காரணம் சொன்னார். இது வந்து மிகப்பெரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து அவர் ஓட்டை வந்து வேற ஒருத்தன் போட்டுட்டு போயிட்டான், அதுதான் இந்த கதையோட இன்ஸ்பயர், அதை வச்சு தான் நான் டெவலப் பண்ணேன் அப்படின்னு ஒன்று அந்த கதை திருட்டு புகார் சொன்ன பிரதீப்னு நினைக்கிறேன் அவருடைய பவுண்டட் ஸ்கிரிப்டை வந்து கே பாக்கியராஜ்கிட்ட போன பிறகு அவர் வந்து புரட்டி பார்த்துட்டு சீன் பை சீன் இருக்குவே நீ இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது, நீ வந்து சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொன்ன பிறகு வேறு வழியே இல்லாமல் இவ்வளோ பாருங்கள் உச்சத்தில் இருக்கிற ஒரு டைரக்டர் போய் முதல்ல ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. அப்புறமா அவருடைய கதை வந்து டைட்டில் கார்டில் போட்டு அதற்கான ஒரு தொகையை கொடுத்து எவ்வளோ பெரிய அசிங்கம். இதே அப்படியே இன்னொரு சம்பவத்தை உண்டு இங்கேயே சொல்கிறேன் நான். என்னென்னா துப்பாக்கி படம் வந்து ஆந்திராவில் வந்து டப்பிங் ஆகுது. அந்த படத்துடைய ஸ்டோரியும் அந்த படத்துமே இருக்கிற ஐபியும் வந்து மகேஷ் பாபு அங்கே கேள்விப்படுறாரு. அங்கே இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கூப்பிட்டு மகேஷ் பாபு பேசுகிறாரு, இந்த படத்தோட ரைட்ஸ் நான் வாங்கி பண்ண போகிறேன், நீங்கள் வந்து யாரும் இந்த டப்பிங் ரைட்ஸ் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னோடனே அப்போ பார்த்திங்கன்னா விஜய் படங்கள் வந்து ஆந்திராவில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. வரிசையாக படங்கள் வந்து டப்பிங் படங்கள். அவங்க வந்து இல்லைங்க இது டப்பிங் படம் தான், நாங்கள் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டோம், தியேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதை நாங்கள் ஓட்டி 4 காசு சம்பாரிச்சிக்கணும்னா மகேஷ் பாபு சரி ஓகே அப்படின்ட்டு துப்பாக்கி வந்து அங்கே பெரிய வரவேற்பானதுன்னு இவர் என்ன பண்ணார், முருகதாஸை கூப்பிட்டு நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கன்னு. முருகதாஸ் என்ன ஆகிப்போச்சு, ஏன்னா ஆந்திராவில் வந்து பிரின்ஸ் ஸ்டார் வந்து மகேஷ் பாபு எல்லாருக்கும் தெரியும். இவர் போய் கதை சொல்கிறாரு, முதல் கதையே ஓகே ஆகுது. அந்த கதை தான் வந்து ஸ்பைடர். அதாவது வந்து மகேஷ் பாபுடைய சினிமா கேரியரில் இப்படி ஒரு தோல்வி படத்தை அவர் சந்திச்சே இருக்க மாட்டார். அதோட வந்து முருகதாஸுக்கு மட்டும் கும்பிடு போடல, அவர் தமிழ் சினிமா பக்கமே கும்பிடு போட்டு எந்த டைரக்டரும் வந்து இனிமேல் கதை சொல்லாதீங்களா சாமி அப்படின்ட்டு அதோடு ஒதுங்கி அவர் அங்கே இருக்கிற திருவிக்ரம், வம்சி, அங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் டைரக்டர் கூட படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பாருங்கள், அடுத்தவன் முதுகில் அல்லது வந்து இன்னொருத்தனுடைய க்ரியேட்டிவிட்டியை எடுத்து எப்போயுமே எதுவும் பண்ணக்கூடாதுங்க. மூளை வந்து ஊசி போடுற விஷயம் கிடையாது. அது வந்து எவ்வளோ வேணாலும் நமக்கு வந்து
சுரந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கிரியேட்டர் வந்து எப்போனாலும் தூக்கத்தில் எழுப்பி தட்டி கேட்டால் கூட கதை சொல்கிறவங்க இன்றைக்கும் கோடம்பாக்கத்தில் இருக்கும். கதை சொல்லி அழ வைக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே உதாரணம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு புதுமுக இயக்குனர் போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்ல போகிறாரு. அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹீரோ கிட்ட நீ கதை சொல்லி அசத்துட்டினா நான் உங்கள்கிட்ட கதையே கேட்கல, படம் பண்ணிடலான்றாரு. சார் யார் சார் அந்த ஹீரோ அப்படின்னா முரளி. அந்த காலகட்டத்தில் அப்படின்னு அனுப்புகிறாரு. அசோக் நகரில் முரளியோட வீடு இருக்குது. முரளி வந்து பல புதுமுக இயக்குநர்களுக்கு வந்து கதை கேட்டு பல பேரை வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ வந்து ஒரு ஷூட்டிங்க்கு அர்ஜென்ட்டாக பொள்ளாச்சி கிளம்பிட்டு இருக்காரு. சரி சொன்ன ப்ரொடியூசர் சொல்லிட்டார், பெரிய ப்ரொடியூசர் ஆச்சுன்ட்டு இவர் வந்து இல்லை நீங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு முரளி கேட்குறாரு. சார் இல்லை சார், என் வாழ்க்கை போராட்டம் அது, நான் அந்த படத்தை பண்ணியே ஆகணும், எனக்காக வந்து ஒரு அரை மணி நேரம். ஐயோ அரை மணி நேரமா? இல்லைங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படின்றாரு. சார் ஒரு 20 நிமிஷம் அப்படின்றாரு. 20 நிமிஷம் சான்ஸே இல்லை பிரதர், நான் அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு வாரம் கழிச்சுன்னு. சார் 2 நிமிஷம் டைம் கொடுங்கன்றாரு. கதை சொல்ல வந்தவர் 2 நிமிஷமா அப்படின்றாரு. சரி சொல்லுங்கள், உட்காரவே வேணாம் சார், நில்லுங்க அப்படின்றாரு. சரி சொல்லுங்கள் அப்படின்றாரு. கிராமத்துலேருந்து ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கிறதுக்காக சென்னைக்கு வரான். டாக்டருக்கு படிக்கிறான். 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு திரும்பாமல் அந்த கிராமத்துக்கு போகிறான். ஆனால் டாக்டராக போகல சார், நோயாளியாக போகிறான். எப்படிங்க அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருந்தேன். அதான் சார் காதல். அந்த படம் தான் இதயம். உடனே முரளி வந்து ஓகே பண்ணி சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜனுக்கு சொல்கிறாரு. படம் ஓகே ஆகுது. படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்றைக்கி வரைக்கும் அந்த சாங்ஸை அடிச்சுக்க முடியாது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, திரும்பவும் சொல்கிறேன், க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து எந்த ரூபத்துலையும் யாருக்கிட்டையும் வந்து நம்மக்கிட்ட கொட்டி கிடக்குது. அது மாதிரி முருகதாஸ் மாதிரியான பெரிய டைரக்டர்லாம் வந்து தன்னோட சொந்த இதுலேருந்து எடுங்க. ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இதுதான் அஜித்தை மிகப்பெரிய கடுப்பு உண்டாக்கி இன்னைக்கு வரைக்கும் இணையாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இதுதான் உண்மை. கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.